அப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இங்கே போதுன்ட்டு வெளியே போயிட்டோம். இப்போ மறுபடியும் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஒரு $1000 போயிருக்கு. கரெக்டாக 5 மினிட்ஸ் வரப்பட்டு வெயிட் பண்ணுவோம். இந்த கேண்டில் எதில் பிடிதுன்னு பார்த்துட்டு இந்த 2 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டயரு எவ்வளோ ஒன்றாலும் சரி க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா லாட்டு மாலை மடங்கு அடிச்சிருக்கேன். கன்ஃபார்ம் தெரியும், அதனால் அடிச்சு வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகமாக இருக்க மூமெண்ட்டு. லாஸ்ட்டும் அந்த மாதிரி பயங்கரமாக இருப்பான். இந்த ட்ரேடு எதுக்கு எடுத்தேன்னா, மேலே இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. எப்படி அது வேறு போகணும் எதிர்பார்த்தேன். இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியது. கொஞ்சம் லேட்டாக உள்ள வந்து பார்த்தேன். என்ட்ரி இங்கே எடுத்தேன். போச்சு மாடி மேலே கன்சல்டேஷனில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, மறுபடியும் $1000 வந்தோன்னே நான் வெளியே வந்துடுவேன். கரெக்டாக ஒரு 1 மினிட் இருக்குது. ட்ரேடிங்கை பொறுத்தளவு பொறுமை ரொம்ப தேவை. அதுமாரி நான் எடுத்துருக்க மாதிரிலாம் நீங்கள் இப்படிலாம் எடுத்திங்கன்னா ரிஸ்க் அதிகம். ப்ராஃபிட்டும் அதுமாரி வேகமாக இருக்கும். லாஸும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அக்கௌண்ட் வாட்ஸ் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வாட்ஸ் அவுட் பண்ணிட்டாலும் நான் ஜஸ்ட்டு $10 வச்சு நான் மேக் பண்ணிடுவேன். ஜஸ்ட்டு ஒரு 1 வீக் பொறுமையாக இருந்தால் போதும். ஓகே, நான் ஹைலி ரிஸ்க் எடுக்க வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும்.
இந்த கேண்டில் கொஞ்சம் நல்லா செல் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. இது இந்த கேண்டில் எதில் முடியுதுன்னு பார்த்துட்டு வெளியே வந்துடுவேன். லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோ. ஓகே, நான் இப்போ இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இப்போது மல்டிபிள் ட்ரேடு பை ஃபுல் மார்ஜின் கொடுக்க போகிறேன். இப்போ நமக்கு $1000 கிட்ட லாஸ் ஆகிட்டு $1300 வந்துட்டோம். இப்போ ஃபுல் மார்ஜின் வச்சு பை கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம லாஸு ரெக்கவர் ஆகிட்டு இப்போ நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணாலும் நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன் இன்றைக்கி. இருந்தாலும் நான் இன்றைக்கி வெயிட் பண்ண போகிறேன், கொஞ்சம் மேலே போகும். ஓகே, அக்கௌண்ட்டு வாட்ஸ் அவுட் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு $200 $300 சம்திங் அக்கௌண்ட் வாட்ஸ் அவுட். எப்படி வாட்ஸ் அவுட் பண்ணேன்னு பார்த்தீங்களா? ரொம்ப பெருமையாக இருக்குது.